2008 எலான் மஸ்க் கிட்ட காசு இல்லை. அவர் அதுக்கு முன்னாடி பண்ண 3 ராக்கெட்டுமே கிராஷ். டெஸ்லா பேங்க்ரப்சி ஆகிற நிலமையில இருக்குது. ஆனால் இன்றைக்கி பார்த்தா அவர் தான் வேர்ல்ட்ஸ் ரிச்சஸ்ட் மேன். இன்றைக்கி அவரோட நெட்வொர்க் 1 ட்ரில்லியனுக்கும் மேலே போயிடுச்சு. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? டேலண்ட், ஸ்கில், லக் எதுவுமே கிடையாது. மைண்ட் செட். அவரோட மைண்ட் செட் மட்டும்தான். ஹாய் ஆல், என் பேர் கலை செல்வன். இன்றைக்கி நம்ம ஃபிக்ஸ்ட் மைண்ட் செட் வெர்சஸ் க்ரோத் மைண்ட் செட் இதை பற்றி தான் பேச போகிறோம். சரி, முதல்ல வாட் இஸ் மைண்ட் செட்? மைண்ட் செட்னா என்னென்னா, உங்களோட அபிலிட்டிஸ், பொட்டென்ஷியல், இன்டெலிஜென்ஸ் இது எல்லாமே நீங்கள் எப்படி பார்க்குறீங்க உங்களுக்குள்ளே இருக்கிறத, அந்த இன்னர் பிலீஃப் சிஸ்டம், அதுதான் வந்து மைண்ட் செட். இதுதான் வந்து வேர்ல்ட் ஃபேமஸ் சைக்காலஜிஸ்ட் டாக்டர் கேரல் டுவெக் ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியிலேருந்து ரிசர்ச் பண்ணி சொல்லியிருக்காங்க. அவங்க சொல்கிறாங்க பீப்புளுக்கு வந்து மெயினாக 2 மைண்ட் செட் இருக்குமா. ஒன்று வந்து ஃபிக்ஸ்ட் மைண்ட் செட், அப்புறம் க்ரோத் மைண்ட் செட். முதல்ல ஃபிக்ஸ்ட் மைண்ட் செட்னால் என்ன? நீங்கள் பார்த்துருப்பீங்க, சில பேர் வந்து என்னால் இது முடியாது, இவ்வளோ தான், நான் இவ்வளோ தான், இதுக்கு மேலே என்னால் முடியாது, இந்த மாதிரி சொல்கிறாங்க. ஃபெயிலியர் பார்த்து கிவ் அப் பண்ணுறவங்க, உடனே நெக்ஸ்ட்டு ட்ரை பண்ணாதவங்க, சான்ஸ் கிடைச்சாலும் வேணான்னு விடுறவங்க. இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஃபெயிலியர் மைண்ட் செட். ஒரு க்ரோத் மைண்ட் செட் எப்படி ஐடென்டிஃபை பண்ணனா, உங்களுக்கு சேலஞ்சஸ் ஓவர் கம் பிடிக்கும், நீங்கள் வளர்ந்துட்டே இருக்கணும்னு நினைப்பீங்க. உங்களுக்கு ஃபெயிலியர் வந்தாலும் அது எல்லாத்தையுமே நீங்கள் ஒரு லெசனாக எடுத்து ப்ராக்ரெஸ் பண்ணிகிட்டே இருப்பீங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து ஃபிக்ஸ்ட் மைண்ட் செட்டில் இருக்கவங்க மற்றவங்க சக்ஸஸ் ஆகிறத பார்த்து ஜெலஸ் ஆவாங்க, நம்மளால் முடியாதுன்னு நினைப்பாங்க. ஆனால் இதே க்ரோத் மைண்ட் செட்டில் இருக்கவங்க அதை ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்து மூவ் பண்ணுவாங்க. இதோட பவரை பற்றி இன்னும் உங்களுக்கு தெளிவாக சொல்லணும்னா நம்ம சில ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸ் எடுத்துப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், மைக்கேல் ஜார்டன். அவரோட ஹை ஸ்கூல் டீமில் அவருக்கு பேஸ்கெட் பால் விளையாட தெரிலன்னு எல்லாரும் சொல்லியிருக்காங்க. அவர் என்ன பண்ணார், இன்னும் ஹார்டாக ப்ராக்டிஸ் பண்ணி இன்றைக்கி பார்த்தா அவர் தான் வந்து ஆல் டைம் கிரேட்டஸ்ட் பேஸ்கெட் பால் பிளேயர். அவ்வளோ ஏன், நம்ம எலான் மஸ்க் முதல் 3 ராக்கெட் லான்ச் வந்து ஃபெயில் ஆகியுமே அவர் கிவ் அப் பண்ணல. திருப்பி ட்ரை பண்ணி அவரோட 4th ராக்கெட் லான்ச் அவருக்கு சக்ஸஸ். இன்றைக்கி அவர் ஒரு ட்ரில்லியனராக இருக்கார். நம்ம ஏஆர் ரஹ்மானுக்கு கூட இனிஷியலாக வெறும் ரிஜெக்ஷன்ஸ் மட்டும்தான் அவர் பார்த்தார். ப்ராக்டிஸ் பண்ணி இன்றைக்கி அவர் ஒரு ஆஸ்கார் வின்னராகவே இருக்கார். இதுக்கு மேலே என்ன வேணும் இதோட பவரை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு? சரி, இப்போ ஒரு இம்பார்ட்டண்ட்டான கொஷின். ஃபிக்ஸ்ட் மைண்ட் செட்டில் இருந்தால் உங்களால் அதை மாற்றிக்க முடியுமா? எஸ், 100% எஸ், உங்களால் மாற்றிக்க முடியும். கேரல் டுவெக் அப்படின்றவங்க வந்து ஒரு பவர்ஃபுல் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாங்க. என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு ஸ்கூல் பசங்கக்கிட்ட போயிட்டு அவங்கள வந்து குரூப் ஏ, குரூப் பி அப்படின்னு 2 குரூப்பாக பிரித்து அவங்களுக்கு வந்து சில கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க சால்வ் பண்ணுறதுக்கு. குரூப் ஏ சொன்னாங்க, திஸ் இஸ் டூ ஹார்ட் மேம், ஐ கான்ட் டூ இட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் குரூப் பி சொல்லியிருக்காங்க, திஸ் இஸ் ஹார்ட் பட் ஐ ஹாவன்ட் சால்வ் இட் எட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த எட்டுன்ற ஒரு வார்த்தை தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த குரூப் பி இது சொன்னதுனால குரூப் பியில் இருந்த கிட்ஸ் ரொம்ப லாங்கராக ட்ரை பண்ணியிருக்காங்க குரூப் ஏல இருந்ததை விட. அதனால் குரூப் பியில் இருந்தவங்களுக்கு குரூப் ஏல இருந்ததை விட நிறைய பெட்டர் ரிசல்ட்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ உங்கள் சென்டென்ஸில் எட்டை எப்போவுமே ஆட் பண்ணுங்கள். இம்பாசிபிளான விஷயத்தையும் பாசிபிளாக மாற்றுங்க. உங்கள் டேலண்ட்டை விட உங்கள் எஃபோர்ட் அண்ட் உங்கள் ஆட்டிடியூட் தான் மோர் பவர்ஃபுல். ஸோ நெக்ஸ்ட் டைம் எப்போவுமே யாராச்சும் உங்களால் முடியாது அப்படின்னு சொன்னால் ஜஸ்ட் ஸ்மைல் அண்ட் சே நோ, ஐ கேன். பாய்.